அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதித்து தாவேக அரசுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலில் அவமதிக்கப்பட்ட போது இனி நடக்காது என்று கூறிய தாவேக அரசு தற்போது கண்டுகொள்ளாமல் அமைதி காப்பது ஏன் என்றும் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதித்த தாவேக அரசுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலில் அவமதிக்கப்பட்ட போது இனி நடக்காது என்று கூறிய தாவேக அரசு தற்போது கண்டுகொள்ளாமல் அமைதி காப்பது ஏன் என்று கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதித்த தாவேக அரசுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் முதலில் அவமதிக்கப்பட்ட போது இனி நடக்காது என்று கூறிய தாவேக அரசு தற்போது கண்டுகொள்ளாமல் அமைதி காப்பது ஏன் என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக அரசின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடப்பட்டதற்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்காமல் அவமதித்த தாவேக அரசுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலில் அவமதிக்கப்பட்ட போது இனி நடக்காது என்று கூறிய தாவேக அரசு தற்போது கண்டுகொள்ளாமல் அமைதி காப்பது ஏன் என்று கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.